பேரவை விதி 110 கீழ் அறிக்கையில் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் மாண்புமிகு அம்மாவின் வழியில் செயல்படும் இந்த அரசும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது. அதன் அடிப்படையில் வாடகை கட்டங்களில் இயங்கி வரும் 10 சார் பதிவாளர் அலுவலகங்கள் நவீன வசதியுடன் கூடிய அலுவலகங்களாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்பதை என் மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரவு நலத்துறை சார்பில் பின்வரும் அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். ஒன்று, மத்திய அரசு ஆண்டுதோறும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு மானியம் அளித்து வந்தது. இந்த மானியத்தை 2018ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு நிறுத்தியுள்ளது. இந்துக்களுக்கு மானசரோவர் மற்றும் முக்திநாத் செல்ல வழங்கப்படும் மானியத்தை போலவும் சிறுபான்மையின மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு செருசலம் செல்ல வழங்கப்படும் மானியத்தை போலவும் இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்வதற்காக மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் அம்மாவின் அரசு இந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் 2 மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரும் 502 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் விடுதியில் 31,940 மாணவர் தங்கி பயின்று வருகின்றனர். இவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இவ்விடுதிகளின் 4 பகுதிகளிலும் விடுதி ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவில் தமிழ்நாடு முழுவதும் மொத்தமுள்ள 1343 விடுதிகளில் 1265 விடுதிகளில் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகின்றன. இவ்வாறு சொந்த கட்டிடத்தில் இயங்கி வரும் 1265 விடுதிகளில் சுமார் 595 விடுதிகளுக்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியமாகிறது என்பது அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இவ்விடுதிகள் பழுதுபார்த்து மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 4, மதுரை மாவட்டத்தில் மதிப்பனூர் மற்றும் மேல திருமாணிக்கம், தேனி மாவட்டத்தில் பெருமாள்பட்டி மற்றும் பாலார்பட்டியில் உள்ள 4 அரசு கல்லர் தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும், மதுரை மாவட்டத்தில் புளியங்குளம், புதுப்பட்டி மற்றும் பெருமாள்பட்டி ஆகிய 3 அரசு கல்லர் நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், தேனி மாவட்டம் அன்னஞ்சி, திண்டுக்கல் மாவட்டம் தெப்பத்துப்பட்டி மற்றும் மதுரை மாவட்டம் கோயிலாங்குளம் ஆகிய 3 அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் என மொத்தம் 10 கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் 3,08,33,000 ரூபாய் செலவில் நிலை உயர்த்தப்படும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைக்கவசம், பளிச்சிடும் மேலோங்கி, கையுறைகள் மற்றும் பாதுகாப்பு கண்ணாடிகள் இருக்கும். 2, கோவையில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலகங்களுக்கு 4,03,00,000 ரூபாய் செலவில் புதிய கட்டடங்கள் கட்டப்படும். 3, தமிழ்நாட்டில் தற்போதுள்ள 32 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 29 அலுவலகங்கள் சொந்த கட்டடத்தில் இயங்கி வருகின்றன. நடப்பாண்டில் கிருஷ்ணகிரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்களுக்கு சொந்த கட்டடங்கள் தலா 1,50,00,000 ரூபாய் செலவில் கட்டப்படும். 4, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் மூலமாக 32 மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு திறன் பயிற்சி திட்டங்களை தற்போது 5 மண்டல இணை இயக்குநர்கள் கண்காணித்து வருகின்றனர். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் திறன் பயிற்சி வழங்கும் நிறுவனங்களை திறம்பட நிர்வகிக்கவும் கண்காணிக்கவும் விழுப்புரம் மற்றும் சேலம் மண்டல பயிற்சி இணை இயக்குநர் அலுவலகங்கள் நடப்பாண்டில் 2,85,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 7 தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனையில் 3,82,00,000 ரூபாய் செலவில் அவசர சிகிச்சை பிரிவு ICU உருவாக்கப்படும். 75 தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகங்களில் உள்ள ஆய்வகங்களில் 2,84,00,000 ரூபாய் செலவில் செமி ஆட்டோ அனலைசர், பைனாகுலர், மைக்ரோஸ்கோப், ECG இயந்திரம் போன்ற புதிய உபகரணங்கள் வழங்கப்படும். தொழிலாளர்களுக்கு சிகிச்சைக்காக வழங்கப்படும் உயர் மருந்துகளை பாதுகாக்க வைக்கும் பொருட்டு 7 தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகள் மற்றும் 4 மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலகங்களில் குளிர்சாதன அறை மற்றும் ஜெனரேட்டர் கருவிகள் 1,80,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை இம்மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அமைகின்றேன்.
தமிழ் அன்சாரி என்ன சொல்லுங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழே பல்வேறு சமூக நலன்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அத்தனை அறிவிப்புகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அம்மா அவருடைய அரசு சிறுபான்மை மக்களுக்கு என்றும் துணையாக இருக்கும் என்பதை நிரூபிக்கும் முகமாக இந்த 6 கோடி ரூபாய் நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே பல்வேறு அறிவிப்புகளிலே முக்கியமாக நாங்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த ஹஜ் மானியத்தை ரூபாய் 6 கோடி ரூபாய் 3820 பேர் பயன்பெறக்கூடிய வகையிலே ஏழைகள் எல்லாம் ஒரு 16,000 ரூபாய் வரை மானியமாக பெற்றுக்கொள்ளைய ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்தமைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக வாழ்த்தி பாராட்டுகின்றேன். வணிக வரித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 575 சார்பதி அவர்களுக்கு சொந்த கட்டிடம் கட்ட மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு தற்போது 486 கட்டிடங்கள் சொந்த கட்டிடத்திலே, அலுவலகங்கள் சொந்த கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 19 கட்டிடங்கள் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய 70 அலுவலகங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டுவடைய முடிவில் இன்றைக்கு 10 புதிய கட்டிடங்களை அறிவித்து 10 கோடியை ஒதுக்கி தந்த மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரம்ஜான் மாத பிறை நிலைவாய் ரசூல கரீம் வழி நடந்த முழுமதியாய் சிறுபான்மையினர் நலம் காக்க போராடி எண்ணில்லா பணிகள் ஆற்றி இஸ்லாமிய மக்களின் நலம் பேணி அவர் தம் இதயங்களில் என்றும் நிறைந்திருக்கும் இணையில்லா தலைவி எங்கள் அம்மா. இன்றைய நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் 2018ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள உள்ள 3728 ஹஜ் பயணிகளுக்கு ரூபாய் 6 கோடி வழங்கியதற்கும் நம்முடைய தொழிலாளர் நலத்துறைக்கு பல கட்டிடங்கள் ரூபாய் 30.34 கோடி செலவிலும், மேலும் தொழிலாளர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பல கருவிகள், ஐசியு, ஆட்டோ அனலைசர் மற்றும் பல கருவிகள் வழங்கிய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஹஜ் பயணிகளுக்கு மத்திய அரசு வழங்கி வந்த மானியத்தை நிறுத்திய போதும் குன்றிலிட்ட குணக்குழுந்தாய், குறைவி இல்லாத கலைபொருளாய், கூறும் மறைபொருளாய், இதய கோவிலாய், இருளகற்றும் ஒளி விளக்காய், இன்பமளிக்கும் திருவிளக்காய், எங்கும் ஒளி தரும் புகழ் விளக்காய் வாழும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசை வழிநடத்துகின்ற எல்லா எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாகுபாடின்றி எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, திசை தொழும் மனிதர் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள், சத்தியம் எங்கள் நேசம், சமத்துவம் எங்கள் கீதம் என்பதை நாளும் மனதில் வைத்து 4 முத்தான அறிவிப்புகளை விதி எண் 110 கீழ் அறிவித்தமைக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய பாஜக அரசினுடைய மனிதவளத்துறையின் சார்பில் புதிதாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இணைய வழி நூலகத்தில் ஆங்கிலம், சமஸ்கிருதம் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய அன்னை தமிழ் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைய வழி நூலகம் உதவும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் எழுத்தாளர்களின் 1 கோடி நூல்கள் இதில் இடம்பெற்றிருந்த போதிலும் தமிழகத்தைச் சார்ந்த வரலாற்று நூல்கள், புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நூல்கள் இதில் இடம்பெறவில்லை என்பதை வேதனையோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். இணைய வழி நூலகத்தில் செம்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்புகள் அடங்கிய நூல்களும், தமிழ் மொழியின் ஆளுமைகளான எழுத்தாளர் நூல்களும் இடம்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இணைய வழி நூலகத்தில் தமிழ் மொழி நூல்களை பதிவிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வற்புறுத்தி தங்கள் மூலமாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு கரிராமசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்தியில் ஆளுகின்ற அரசு அதனுடைய மனிதவள
மேம்பாட்டுத்துறையால் இணையதள வழியில் நூலகம் துவக்கப்பட்டு அதில் தென் மாநிலங்களினுடைய எந்த மொழியும் அதிலே சேர்க்கப்படவில்லை. இது போன்ற தவறுகளை செய்தால் அவர்களை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கு காங்கிரஸ் கட்சி உங்களுடன் உறுதுணையாக இருக்கும். இதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்பிய இந்த தமிழ் புறக்கணிக்கப்படக்கூடிய இந்த பிரச்சனை அரசின் கவனத்துக்கு வந்து இன்றுடன் 5 நாட்கள் ஆகின்றன. ஏன்னா இந்த நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அவர் சொல்கிற இந்திய தேசிய இணைய நூலகத்தில் ஏற்கனவே அவங்க இது எதுக்காக உருவாக்கப்பட்டது என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் பண்ணுற ஒரு திட்டம் இது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து டிஜிட்டல் லைப்ரரிஸ் மின் நூலகங்களையும் ஒருங்கிணைப்பதற்காக ஒரு போர்ட்டல், ஒரு நுழைவாயிலில் அனைத்து புத்தகங்களும் கொண்டு வரக்கூடியது இதனுடைய குறிக்கோள். அதில் இந்திய மொழிகள் அவங்க முதல்ல போட்டிருந்தது. தமிழ் அதில் முதன்மையாக இருந்தது. தமிழ், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், தெலுங்கு, உருது, வங்காளம் ஆகிய இந்திய மொழிகள். உலக மொழிகள் ஒரு 8 மொழிகள், ஜெர்மன், ஆங்கிலம், பிரெஞ்சு, இட்டாலியன், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், ஸ்வீடிஷ், இந்த மாதிரி ஒரு 8 மொழிகள். இதனுடைய 2 குறிக்கோள்கள், ஒன்று மொழிகளை கற்பித்து தருவது, மொழி அறியாதவர்களுக்கு உலகம் முழுக்க கற்பித்து தருவது. இரண்டாவது நம்ம இந்திய மொழிகளில் இருக்கிற நல்ல நூல்களை இலவசமாக விலையில்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. இதுதான் அதனுடைய குறிக்கோள். இது அவங்க இது வந்த உடனே நான் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுக்கு நான் மின்னஞ்சல் மூலமாக அவர்களுக்கு இதை பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஏன்னா 5 நாட்களுக்கு முன்னால் பைலட் டெஸ்டிங்காக இந்த ndli.com என்ற சைட் வடிவமைக்கப்பட்டு அது மேலேறி இருக்கிறது. மேலேறிய அந்த நாள் யூசர் இன்டர்ஃபேஸ் அவர் பிரகாஷ் ஜவடேகர் வந்திருக்கிற பதில் என்னன்னா, இந்த எல்லா மொழிகளிலுமே அந்த மொழி கற்பித்து தருவதற்கும் மொழியில் இருக்கிற நூல்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போறதுக்கும் வசதிகள் செய்து தரப்போகிறோம். ஆனால் முதல் நாள் அந்த பைலட் டெஸ்டிங்ல வந்திருக்கிறது இந்த 3 மொழிகள், நீங்க சொன்ன ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம், இந்த 3 மொழிகளுக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணி அது அந்த மொழி வடிவத்திலேயே எனக்கு தெரியுது. அதான் நிஜம். அந்த 1,00,000 புத்தகங்களுக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுற உரிமைகள் சில நிறுவனங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இங்கே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து சில புத்தகங்களை அங்கே அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களும் தமிழ் பல்கலைக்கழகம் உட்பட பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய நம்ம இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் உட்பட இதுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. நம்மளே அதில் அப்லோட் பண்ணலாம். ஆனால் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு அறிவுசார் சொத்துரிமை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம 149 தமிழறிஞர்கள் புத்தகங்களை நம்ம அரசுடைமை ஆக்கி இருக்கிறோம். அந்த அறிவுசார் சொத்துரிமையை இப்போ அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த 149 அறிஞர்களுடைய 2000 புத்தகங்களுக்கு மேலே இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவு பெற்று அந்த அறிவுசார் சொத்துரிமை அவங்களுக்கு தரப்போகிறோம். இது எல்லாத்தையுமே மின்மயமாக்குவதற்காக தமிழக அரசாங்கம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியும், தமிழ் வர்ச்சுவல் அகாடமி மூலமாக ஒரு 10,000 புத்தகங்களுக்கு மேலே இப்போ மின்மயமாக்கி அதை ஏற்கனவே தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரி .inல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த உரிமையை அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இதை வெகு விரைவில் நாம் தரப்போகிறோம். அப்படிங்கிறப்போ அனைத்து புத்தகங்களும் தமிழில் வந்திருக்கிற நல்ல புத்தகங்கள், நம்ம அறிவுசார் சொத்துரிமை நமக்கு இருக்கிற புத்தகங்கள் அனைத்துமே இதில் வெகு விரைவில் தரவேற்றம் செய்யப்படும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இன்னும் 2 வாரங்களுக்குள்ள அவங்க டிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணாதான் உங்களுக்கு தமிழில் அந்த புத்தகங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் யூனிகோட் மூலமாக அதை நம்ம என்ட்ரு பண்ணி நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த உரிமையை தமிழகத்தில் இருக்கிற ஒரு 20 நிறுவனங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. வெகு விரைவில் அதில் தமிழ் புத்தகங்கள், இந்த 2000 புத்தகங்கள், நம்ம தமிழ் துறையில் இருக்கக்கூடிய இந்த 2000 புத்தகங்கள், ஏற்கனவே இவங்ககிட்ட இருக்கிற ஒரு 10,000 புத்தகங்கள், ஐடி துறையில் அவங்க ஏற்றிருக்கிற 10,000 புத்தகங்களுக்கு மேலே, இது எல்லாமே அந்த இணையதளம் மூலமாக உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் அனைத்து அறிஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு
மத்திய அரசாங்கம் உறுதி கொடுத்திருக்கு. இது வந்து ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியில் பண்ற ஒரு வேலை. இது தேவையில்லாமல் அவங்க அந்த 3 மொழிகளில் மட்டும் முதல்ல தெரிகிற மாதிரி போட்டனால தான் இந்த குழப்படியே வந்தது. வெகு விரைவில் இந்த 8 இந்திய மொழிகள்லையும் 8 அயல்நாட்டு மொழிகள்லையும் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து செட் பண்ணுவாங்களா. அவங்க சொன்னது இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தான் எடுத்திருக்கிறோம். வெகு விரைவில் அனைத்து நூல்களும் அங்கே வந்து சிறப்பாக தெரிவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ் வர்ச்சுவல் அகாடமி மூலமாகவும் தமிழ் பல்கலைக்கழகம் மூலமாகவும் நம்ம டைட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து நெட்டில் கொண்டு வந்துட்டோம். இது வந்து உலகத் தமிழர்கள் அனைவராலும் போற்றப்படுகிற ஒரு விஷயம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சீரிய சிந்தனையில் விளைந்த இந்த திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு ஏற்கனவே 10,000 புத்தகங்கள் வந்து இணைய வழித்தளத்தில் இருக்கின்றன. இந்த இணையதளம் நமக்கு வந்து இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உலக அளவில் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கு என்று சொல்லி, இதில் எந்த விதமான புறக்கணிப்பையும் தமிழ் புறக்கணிப்பையும் அம்மாவின் அரசு ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு முதல் குரல் கொடுக்கிற அரசாங்கமாக புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம் இருக்கும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள், நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் சொன்னதற்கு மேல் 2-3 கருத்துக்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மாண்புமிகு இந்திய தேசிய மின் நூலகமானது மத்திய அரசினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நம்முடைய அரசை பொறுத்தவரையிலும் கன்னிமாரா நூலகத்திலிருந்து 10,000 நூல்கள் இன்று அதை மின் நூலகமாக மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கன்னிமாரா நூலகத்தின் மூலமாக டிசம்பர் மாதம் 2017 அனுப்பப்பட்டிருக்கிறது. அனைத்தும் அதிலே இணைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகிய தமிழ் மொழியை பொறுத்தவரையிலும் நம்முடைய அரசு முழுமையாக இந்த அம்மாவுடைய வழிகாட்டினை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசு அதற்கான அனைத்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்தும் பதிவு செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் இந்த அரசு செய்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்லுங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய ராதாபுரம் தொகுதியில் தான் கூடங்குளம் அணுமின் திட்டம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது 1000 மெகாவாட்டை தமிழகத்துக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதில் உள்ளூரிலே இருக்கிறவர்களுக்கு அந்த திட்டத்திற்காக நிலத்தை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் 1999 மாவட்ட நிர்வாகத்தோடு அன்மின் கழகம் செய்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். இதை தலையிட்டு மத்திய அரசிடம் பேசி, அணு உலை கழகத்திடம் பேசி, உள்ளூர் வாசிகளுக்கும் நிலத்தை இழந்தவர்களுக்கும் வேலை பெற்றுத்தர ஆவண செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறியது மத்திய அரசில் இருக்கின்ற காரணத்தினால் 1999ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இருக்கின்றது. யாரெல்லாம் நிலம் கொடுத்திருக்கின்றாரோ அவருடைய வாரிசாருக்கு அந்த வேலை கொடுக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இப்பொழுது 676 பேர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிலம் கொடுத்தவர்கள் 71 பேர் அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது 3வது 4வது யூனிட் அந்த கட்டணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட 3958 பேர் இருக்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 952 பேர் ராதாபுரம் தாலுகாவிலேயே பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட மாவட்ட ஆட்சியர் அனைவரையும் வளைவரைத்து பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் பி கேட்டகரிக்கும் சி கேட்டகரிக்கும் இப்பொழுது இன்டர்வியூ வைத்திருப்பதாக, டெஸ்ட் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதில் தேர்ச்சி பெறுவர்களுக்கு நிச்சயமாக பணிகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மத்திய அரசினுடைய அந்த வேலைவாய்ப்பு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த துறை, நாங்களும் இங்கே இருக்கின்ற மத்திய அரசோடு சேர்ந்து எப்படியாவது அந்த நிலம் கொடுத்தவர்களுக்கு உள்ளூர்காரர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த முடிந்தவரை அவர்களுக்கு கேட்டு அந்த வேலைவாய்ப்பை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையை பெற்று நாங்களும் அவர்களோடு பேசி அந்த பணியை நிறைவேற்றி தருவதற்குண்டான முயற்சியை செய்வோம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் சொல்லிக் கொண்டிருந்தேன். பொதுவாக 16ஆம் தேதி அன்று எதிர்க்கட்சியான அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கின்றார்கள். அந்த கூடங்குளத்திலே நில உரிமை பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கின்றார்கள். அவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார், மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சுகமான நிலைமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியரோடு பேசி அவர்களையும் அழைத்து அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குகின்ற வகையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு கவன ஈர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனை குறித்து மாண்பு உறுப்பினர் இ பெரியசாமி, மாண்பு உறுப்பினர் சக்கரபாணி, மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார், மாண்பு உறுப்பினர் ஆண்டி அம்பலம் ஆகியோர் 55 கீழ் கவன ஈர்ப்பு கொடுத்துள்ளார்கள். இதனை சிறப்பு கவனமாக எடுத்துக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் இ பெரியசாமி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம். மாண்புமிகு இ பெரியசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
காவிரி குடிநீர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் வழங்கப்படாதது குறித்தும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் காவிரி குடிநீர் வழங்குவது சம்பந்தமாகவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர், பாளையம், கன்னிவாடி, ஸ்ரீராமபுரம் ஆகிய பேரூராட்சிகள், ஒட்டன்சத்திரம் நகராட்சி மற்றும் 739 ஊரக குடியிருப்புகள் மற்றும் கரூர் மாவட்டத்தில் 25 ஊரக குடியிருப்புகள் ஆகியவற்றுக்கான வேடசந்தூர் கூட்டு குடிநீர் திட்டம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சியில் 38 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணையின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நாள் 12/1/2006 படி செயல்படுத்தப்பட்டது. வேடசந்தூர் பிரதான திட்டத்துக்கான பணியாணை 28/8/2006 அன்று வழங்கப்பட்டு சுமார் 3 வருட காலத்தில் 40 விழுக்காடு பணிகளே முடிக்கப்பட்டதால் பணியாணை 18/9/2009 அன்று ரத்து செய்யப்பட்டு பின்னர் பணியாணை வழங்கப்பட்டு மீதமுள்ள பணிகள் 8 சிப்பங்களாக பிரிக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டன. சோதனை ஓட்டம் 27/3/2013 தொடங்கப்பட்டது. தற்போது வேடசந்தூர் பிரதான திட்டத்தின் பயனாளிகளான வேடசந்தூர், கன்னிவாடி, பாளையம் மற்றும் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சியில் உள்ள 50,556 மக்களுக்கு நாளொன்று நபர் ஒருவருக்கு 70 லிட்டர் வீதமும், ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் உள்ள 32,000 மக்களுக்கு நாளொன்று நபர் ஒருவருக்கு 65 லிட்டர் வீதம் 5 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 1/8/2014 முதல் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் பராமரிப்பில் உள்ளது. வேடசந்தூர் பிரதான திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட மொத்த குடிநீர் ஒதுக்கீட்டினை நீராதாரமாக கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டன்சத்திரம், குஜலியம்பாறை, வேடசந்தூர், ரெட்டியார் சத்திரம் மற்றும் தொப்பம்பட்டி ஆகிய 5 ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட 739 ஊரக குடியிருப்புகள் மற்றும் பயன்பெறும் வகையில் தொப்பம்பட்டி ஒன்றியைச் சேர்ந்த 101 குடியிருப்புகளுக்கு 4,11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம். அதே போல ஒட்டன்சத்திரம் ஒன்றியைச் சேர்ந்த 109 குடியிருப்புகளுக்கு 4,08 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம். ரெட்டியார் சத்திரம் ஒன்றியைச் சேர்ந்த 201 குடியிருப்புகளுக்கு 8,95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம். வேடசந்தூர், குஜிலியம்பாறை மற்றும் ஒட்டன்சத்திரம் ஒன்றியங்களை சேர்ந்த 235 குடியிருப்புக்கான 5,50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம். ஒட்டன்சத்திரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 93 குடியிருப்புகளுக்கு 9,36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம் ஆகிய 5 பிரிவு கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. இந்த 5 பிரிவு கூட்டு குடிநீர் திட்டங்களில் 2008 85 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டிருந்தாலும் பிரதான திட்டம் நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட காலதாமத்தால் நிலை 2 ஃபேஸ் 2 உள்ள 5 பிரிவு கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் சோதனை ஓட்டம் நடத்த இயலவில்லை. 5 பிரிவு கூட்டு குடிநீர் திட்டங்களின் கீழ் 2007-2008 பதிக்கப்பட்ட குழாய்கள், சாலை விரிவாக்கம், தொலைபேசித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறைகளால் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு கட்டமைப்பு வசதிகளின் காரணமாக ஆங்காங்கே சேதமுற்ற நிலையில் கண்டறியப்பட்டு திட்டத்தை பயனுக்கு கொண்டு வர சீரமைப்பு பணிகள் 5,49,67 ரூபாய் மதிப்பீட்டில் மாண்பு புரட்சித் அம்மா அவர்களால் அக்டோபர் 2014 ஆணை வழங்கப்பட்டது. 5 பிரிவு கூட்டு குடிநீர் திட்டங்களில் 3 பிரிவு கூட்டு குடிநீர் திட்டங்கள் முழுமையாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளன. மொத்தமுள்ள 739 குடியிருப்புகளில் இதுவரை 594 ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கடைக்கோடி 145 ஊரக குடியிருப்புகளுக்கு நத்தம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து கூடுதல் குடிநீர் பெற வழிவகை செய்யப்பட்டு சீரமைப்பு பணியில் நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருக்குது. நம்முடைய எதிர்க்கட்சியோட கொறடாவும் அதிகமான நேரத்தில் சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்முடைய பழனி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட எல்லாரும் கேட்டிருக்காங்க. இது முக்கியமாக இந்த பிரச்சனை தனி கவனமாக முதலமைச்சரும் இதை தனி கவனமாக பார்க்க சொல்லியிருக்காங்க. இது வேகமாக முடிக்கப்பட்டு 31/8/2018 நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த பல ஏசி பைப்பெல்லாம் போட்டதில் நம்ம டேமேஜ் ஆச்சு. இந்த பைப்பெல்லாம் வேகமாக மாற்றக்கூடிய அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கூடிய விரைவிலே இது திட்டம் 31/8/2018 டைம் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் அதில் முடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளோம். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து கவன ஈர்ப்பு. மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்புமிகு துரை சந்திரசேகர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தொகுதியில்
அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டிய அவசியம் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றனர். நெல், வாழை, கரும்பு, அதே போல் வெற்றிலை கொடிக்கால், தென்னை இப்போ போன்ற காய்கறி பயிர்கள் அதிகம் பயிரிடுகின்ற பகுதி அந்த திருவையாறு காவேரி டெல்டா பகுதி. அதில் இன்னொரு கல்லூரி வேளாண்மை கல்லூரி அமைவது தவறில்லை. அரசு அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மத்திய அரசின் நிதி உதவியோடு இயங்குகின்ற கிறிஸ்து வேளாண் கேந்திரா என்று கேவிகே என்று அது ஒரு ஆராய்ச்சி மையம், அது முழுக்க மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏராளமான நிதியை தருகிறார்கள். நம்ம தமிழக அரசு இடம்தான் தரணும். அதையாச்சு அமைக்க அரசு முன்வரமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அங்கக வேளாண்மை மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தேவை என்றால் அதை மாண்புமிகு முதல்வரிடத்தில் சொல்லி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தஞ்சை மாவட்டத்தில் நீலமங்கலத்தில் ஒரு கேவிகே செயல்பட்டு வருகிறது. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கேவிகே தான் மத்திய அரசின் மறுமுறை அமைக்க முடியும். இப்போது ஈச்சங்கோட்டையில் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும், தஞ்சாவூரில் மத்திய பயிர் பதப்படுத்துதல் தொழில்நுட்ப நிறுவன இந்திய அரசு கட்டுப்பாட்டில் நிறுவனமும், ஆர்விஎஸ் வேளாண்மை கல்லூரியும் பாளையப்பட்டு திருவாரியில் இருக்கின்றது. ஆகவே தேவையான அளவிற்கு அங்கே கல்லூரி இருப்பதனால் இப்போது புதிதாக கல்லூரி தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குழுக்களின் அறிக்கை அளித்தல், பொது கணக்குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்பு உறுப்பினர் கரி ராமசாமி, பொது கணக்குழுவினுடைய தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016-2018 ஆண்டிற்கான பொது கணக்கு குழுவின் 44 முதல் 57 வரையிலான 14 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கிறேன். பொது நிறுவனங்கள் குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்பு உறுப்பினர் விருகை VN ரவி, பொது நிறுவனங்கள் குழு தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2016-2018 ஆண்டிற்கான பொது நிறுவனங்கள் குழுவின் சார்பில் 63 மற்றும் 64 ஆகிய 2 அறிக்கைகளை குழுவின் சார்பில் பேரவைக்கு அளிக்கிறேன். நன்றி. அரசு உறுதிமொழி குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்பு உறுப்பினர் சி ராஜா, அரசு உறுதிமொழி குழுவினுடைய தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2016-2018 ஆண்டிற்கான அரசு உறுதிமொழி குழுவின் 31வது முதல் 34வது வரையிலான 4 அறிக்கைகளை குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கிறேன்.